வணக்கம். எங்கள் குழு வில்வ துளசி சார்பாக உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த சேனலோட நோக்கம் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதாவது வெளிச்சத்துக்கு வராத பல பழமையான கிராமத்து கோயில்களை உங்கள் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துறது தாங்க. அந்த மாதிரி இந்த வாரமும் நம்ம ஒரு கோயிலை பார்க்க போகிறோம். சரி, இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. சரி, வீடியோக்குள்ளே போவோமா? நமது சேனலின் நோக்கத்தின்படி இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம் குத்தாலம் என்னும் ஒரு அழகிய ஊரில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில். குத்தாலம் எங்கெங்கே இருக்குது? கும்பகோணம், திருவிடைமருதூர், திருபுவனம், மயிலாடுதுறை செல்லும் மார்க்கத்தில் ஆடுதுறைக்கு அடுத்த பேருந்து நிறுத்தம் தாங்க இந்த குத்தாலம் என்ற ஊர். குத்தாலம் பேருந்து நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இந்த அழகிய திருக்கோயில் அமைந்திருக்கிறது. இதில் என்ன சிறப்பு என்று கேட்டீர்களானால், 2 சிவன் கோயில்களுக்கு நடுவே இந்த பெருமாள் கோயில் அமைந்திருக்கிறது என்பது மிகச் சிறப்பாக கருதப்படுகிறது. கிட்டத்தட்ட 1200 வருடங்கள் பழமையான இந்த திருக்கோயில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இயங்கி வருகிறது. மூலவரான ஆதிகேசவ பெருமாள் நின்ற திருக்குளத்தில் அபயஹஸ்தத்துடன் நமக்கெல்லாம் அருள் பாலிக்கிறார். இதைத் தவிர கருடாழ்வார், சக்கரத்தாழ்வார், செங்கமலத்தாயார், ஆஞ்சநேயர் போன்ற உபசன்னதிகளும் இந்த கோயிலின் திருச்சுற்றில் அமைந்திருக்கிறது. ஒரே ஒரு திருச்சுற்றை கொண்ட இந்த திருக்கோயில் மிக அழகாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இங்குள்ள பெருமாளின் திருமேனியானது ஒரு வகை வித்தியாசமான மூலிகை கலவையால் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 16,000 சாலக்கிராம கற்களை கொண்டு இணைத்து இந்த பெருமாளானவர் உருவாக்கப்பட்டிருக்கிறார். நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கும் இந்த ஆதிகேசவ பெருமாளின் நாபியில் பிரம்மனோ மகாலட்சுமியோ கிடையாது. எனவே இந்த பெருமாளை வணங்கினால் மறுபிறவி கிடையாது என்பது ஒரு தொன்னம்பிக்கையாகவே இருக்கிறது. முன்னொரு காலத்தில் பிரம்மனானவர் யாகம் ஒன்று நடத்தியிருக்கிறார். அவ்வாறு நடத்தப்பட்ட பொழுது ஏதோ ஒரு தவறு ஏற்பட்டிருக்கிறது. யாக குண்டத்தில் இருந்து பலனாக கேசன் மற்றும் கேசி என்ற 2 அரக்கர்களும் அரக்கியும் தோன்றியிருக்கின்றனர். இவர்களால் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் தொந்தரவு ஏற்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட இவர்கள் திருமாலிடம் முறையிட்டிருக்கிறார். திருமால் கேசனையும் கேசியையும் அழித்து இதனால்தான் ஆதிகேசவ பெருமாள் என்று பெயர் பெற்றிருக்கிறார் என்று தல புராணம் கூறுகிறது. ஆண்டுதோறும் புரட்டாசி 3 முதல் 9ஆம் தேதி வரையிலும், பங்குனி 3 முதல் 9ஆம் தேதி வரையிலும் சூரியனின் அஸ்தமன கதிர்கள் பெருமாள் மீது விழுவது ஒரு அதிசயமாக பார்க்கப்படுகிறது. நாம் கேட்டதையெல்லாம் அருளும் வரப்பிரசாதியாக இந்த ஆதிகேசவ பெருமாள் இங்கு நின்ற கோலத்தில் நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாமல் வழக்கில் வெற்றி, எதிரிகள் இன்மை போன்றவையும் இந்த ஆதிகேசவ பெருமாளை வேண்டிக் கொண்டால் நடக்கிறது என்பது தொன்னம்பிக்கையாக இருக்கிறது. அவ்வாறு நேர்த்திக்கடன் செய்பவர்கள் தங்களது பிரார்த்தனைகள் பலித்தவுடன் பெருமாள் மற்றும் செங்கமல தாயாருக்கு திருமஞ்சனம் செய்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றுகிறார்கள்.
அதாவது நீங்கள் புதிய கோயில்களை கட்டணுங்கிறது கிடையாது. இதே மாதிரி பழைய கோயில்களுக்கு, வெளிச்சத்துக்கு வராத கோயில்களுக்கு நீங்கள் அனைவரும் வரணும், கண்டிப்பாக வரணுங்க. இந்த மாதிரி வெளிச்சத்துக்கு வராத கோயில்களுக்கு ஒரு சிறு உதவி, அதாவது ஒரு வேளை விளக்கு எரிவதற்கு நீங்கள் உதவி செய்தாலே போதும். இந்த கோயில் மட்டும் வெளிச்சத்துக்கு வராதுங்க, இந்த கோயில் பணிபுரியும் பணியாளர்களின் வீடுகளில் அடுப்பும் எரியும் அப்படிங்கிறது தாங்க ஒரு நிதர்சனமான உண்மை. இதே மாதிரி பழைய கோயில்களுக்கு நீங்கள் அனைவரும் வரணும். இறைவனை மனமுருக வேண்டுங்கள், வாருங்கள், வரம் பெறுங்கள், வேண்டுங்கள். மீண்டும் ஒரு கோயிலில் உங்களை சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம். திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன், இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணுவீங்களா?